இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் அண்ட் சேலரிஸ் ஆஃப் டாப் 5 MNC கம்பெனிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டரில் 3 lakhs per annum 4 lakhs per annum CTC அதாவது கிரெடிட்ஸ் டு த கம்பெனின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே 2 டிவைட் பண்ணி ஸோ வர அமௌண்ட் தான் நம்மளுடைய மந்த்லி சேலரி அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணிப்பாங்க. பட் ஆக்சுவலாக அதை அப்படியே டிவைட் பண்ணுற அமௌண்ட் நம்ம மந்த்லி சேலரியாக வராது. ஸோ அதில் சில ரிடக்ஷன்ஸ் தான் இருக்கும். லைக் பிஎஃப் அண்ட் டேக்ஸ் பிடிப்பாங்க, தென் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஸோ உங்களை வேரியபிள் பே, அதோடைய போனஸ், அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் போகிற அமௌண்ட் தான் உங்களுக்கு இன் அண்ட் சேலரியாக வரும். ஸோ இந்த டாப் 5 MNCs கம்பெனியுடைய ஆக்சுவல் சிடிசி, தென் அதை 2 டிவைட் பண்ணால் வர அமௌண்ட் எவ்வளோ, தென் உங்களை டேக் ஹோம் சேலரி என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஇ கிராஜுவேட்டுக்கு அவங்க கொடுக்குற பேசிக் போர்ஷனுடைய பேசிக் சேலரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ இவங்க 3.6 lakhs per annum அவங்க சிடிசியாக தரேன்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸாக்டாக 3,60,000 12 டிவைட் பண்ணோன்னா வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000. சொல்கிறது தான் செஞ்சுருவாங்களா? பட் இவங்க டேக் ஹோம் சேலரியாக தர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,692 rupees. தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ். இவங்க சொல்கிற சிடிசி பார்த்திங்கன்னா 3.6 lakhs per annum. சேம் தான், 3,60,000 நம்ம 12 டிவைட் பண்ணால் வர அமௌண்ட் பார்த்திங்கன்னா 30,000. பட் நம்ம டேக் ஹோம் சேலரி இவங்க தர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,328. TCS இன்ஃபோசிஸ் ஆல்மோஸ்ட் த சேம் தான். தென் நம்ம தேர்டாக பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா HCL. இவங்க சொல்கிற சிடிசி பார்த்தீங்கன்னா 3,65,000, அதாவது 3.65 lakhs per annum. இது எக்ஸாக்டாக நம்ம 2 டிவைட் பண்ணால் வர அமௌண்ட் 30,416. பட் இவங்க டேக் ஹோம் சேலரியாக தர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,000. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அதிகம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டிசிஎஸ்க்கும் இன்ஃபோசிஸ்க்கும் கம்பேர் பண்ணால் லிட்டில் பிட் அதிகம். தென் ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காக்னிசன்ட், அதாவது சிடிஎஸ். இவங்க சொல்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4 lakhs per annum அவங்க சிடிசியாக தரேன்னு அவங்க சிடிசியில் சொல்கிறாங்க. 4 lakhs எக்ஸாக்டாக 2 டிவைட் பண்ணால் 33,333. உனக்கு என்னப்பா ஐடியில் வேலை பார்க்குற, மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவேன். பட் இன் அண்ட் சேலரியாக அவங்க கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,399. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த 3 கம்பெனிஸோட சிடிஎஸ் தர அமௌண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசென்ஷர். இவங்க சொல்கிற சிடிசி 4.5 lakhs per annum. ஸோ 4,50,000 எக்ஸாக்டாக 12 டிவைட் பண்ணால் வர அமௌண்ட் பார்த்திங்கன்னா 37,500 rupees. ஸோ எனிவே இது எல்லா கம்பெனிஸ்லையும் கொஞ்சம் அதிகமாக தான் வரப்போகுது. இவங்க இன் அண்ட் சேலரியாக தர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,316 rupees. இப்போது நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணுமா வேணாமா? உனக்கு என்னப்பா சேகரு, நீ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற, மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற, உனக்கு எதுக்குப்பா இன்க்ரிமெண்ட்டு?